வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா கீ குக்கீஸ் ரெசிபி. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்ற மாதிரி ஒரு ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 75 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அது கூடயே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து ஒரு 125 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கோம். இது கூடயே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பவுடரை போட்டுக்கலாம். சேர்த்துட்டோம். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துட்டோம். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மைதா மாவும் இந்த சுகர் பவுடரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு 100 ml கீ எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஒரு டோ கண்டிஷனுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக தேவைப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைவோம். எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கீஸ் ஷேப்புக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் ஆயில் தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்மளோட குக்கீஸை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஷேப்பு. இந்த அளவுக்கு நம்மளோட எல்லா குக்கீஸையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கீஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஷேப் பிடிச்சி வச்சுட்டோம். இனிமேல் பேனை ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கீஸை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேன் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கீஸை உள்ளே வச்சிட்டோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் பேக்காக விட்டுறலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். பேனை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குக்கீஸ் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நம்ம இப்படி லைட்டாக நகட்டி விட்டால் பிஸ்கெட் நகலணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம பிஸ்கெட் நல்லா நகலுது. அதனால் நம்ம இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இறக்கி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ இது நல்லா சூடு ஆற விட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கீஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பேக் சைடு கிறிஸ்பியாக நல்லா அழகாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நான் இப்போ இது உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உள்ளே எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பிஸ்கெட்டு. டேஸ்ட் வைஸும் அல்டிமேட்டாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம லலிதாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.